தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த பாக்ஸை மூடி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஷேடான பிளேஸில் வச்சுருங்க. வெயில் படுற இடத்துல வைக்க வேண்டாம். இதை வந்து ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை விதை வந்து வேர் விட ஆரம்பிச்சிருக்கும். நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் கிட்ட வச்சுருந்தேன். அவ்வளோ நாள் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்கி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல இந்த விதைகள் முளைச்சி வந்திருக்குன்னு. இலையுமே நல்லா குட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வச்சோன்னா கண்டிப்பாக இது நல்லா முளைச்சி வரும். அதனால தான் நான் ஒரு 10-12 நாள் வச்சுருந்தேன். டிஷ்யூ பேப்பர்லேருந்து விதையை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். வேறு எதுவும் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது முளைச்சி வராது. அதனால் பார்த்து மெதுவாக எடுத்துக்கணும். இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதைகளையுமே முளைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம டைரெக்டாக விதையை மண்ணில் போட்டு வைக்கும்போது அந்தளவுக்கு எனக்கு முளைச்சி வரலை. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.